அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் அனுதினமும் நல்ல ரிஸ்க் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அதில் அபிவிருத்தி பரக்கத்து கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். இது ரெண்டும் ஒருங்கே கிடைப்பதற்கு அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு 4 செய்தி சொல்கிறாங்க. முதலாவது, இரவு நேர தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகிறோம், நஃபிலான வணக்கங்கள்லாம் செய்கிறோம்ல, அது போன்ற இரவு நேர தொழுகைகள். ரெண்டாவது, காலை விடிவதற்கு முன்னால் அதிகமான முறையில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறது. மூணாவது, தொடராக செய்யப்படக்கூடிய சதக்கா, நிப்பாட்டிடாமல் தொடர்ச்சியாக செய்கிறது. நான்காவது, ஒவ்வொரு நாளினுடைய துவக்கத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வை நினைக்கிறது, திக்ர் செய்கிறது. இந்த 4 காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிஸ்க்கையும் அபிவிருத்தியும் கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிறாங்க அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அதனால் பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த 4 காரியங்களை கையில் எடுத்து வளமான ரிசுக்கையும் பரக்கத்தான அந்த வாழ்வையும் பெற்று வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.